பார்வதே பதையே தென்னாட்டுடைய சிவனே போற்று. நான் ஒருத்தர் சொல்றது நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லி கம்மியா தான் கேக்கு. ஆமா தானே? தெரிய மாட்டேங்குது சாமி அந்த அளவுக்கு. மகாதேவாங்கிற எல்லாம் ஒரு 5 நிமிஷம் அமைதி. இந்த மகாதேவாங்கிற வார்த்தைய சத்தமா சொன்னாக்கா தேகத்துல அவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது காதுக்கும் தொண்டைக்கும் இருக்கக்கூடிய நரம்பு வேலை செய்யுமா. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாக்கா காது பிரச்சனையே வராது. 90 வயசு வரைக்கும் காது நன்னா கேட்கும். ஆத்துக்காரி சத்தம் போட்டா உடனே திருப்பி கேட்கலாம். அதே போல மழை பெஞ்சிட்டு இருக்கு. நல்லா இடி இடிக்கும் போது அர்ஜுனான்னு சொல்லணும். சொல்லியிருக்காங்களா பெரியவங்க? நீங்க எல்லாம் சொல்றீங்களா? அந்த மாதிரி சொல்லும் போது அந்த இடியுடைய வேகம் நம்ம காதுக்குள்ள போகாதான். அர்ஜுனான்னு சொன்னா அந்த காதுல இருக்கக்கூடிய அந்த தோல் பகுதி சுருங்கிடுமா. அப்ப அந்த இடி சப்தம் காதுக்குள்ள போகாது அப்படிங்கறதுக்காக சொல்ல சொன்னாங்க. நம்ம அப்ப இடி இடிக்கும் போது டிவி சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்க மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். போச்சே 1.25 லட்சம் அது மாதிரி. அந்த வகையில இன்றைய தினம் விசேஷமான பிரதோஷம், சனி மகா பிரதோஷம், சனிக்கிழமை அன்றைக்கு வரக்கூடிய பிரதோஷம். சனிக்கிழமை யாருக்கு உகந்த நாள்? பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள். இன்றைய தினம் ஏகாதசி திதி. பெருமாளுக்கு எல்லாரும் கேக்குதாமா? பெருமாளுக்கு உரிதான திதி ஏகாதசி திதி. அவருக்கு உரிய சனிக்கிழமை. இந்த ஒரு அற்புதமான நாள்ல சனி பிரதோஷம். ஒரு சனி பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போனாக்கா 120 பிரதோஷத்தை பார்த்த பலனா. அப்ப அடுத்த முறை சனிக்கிழமை பிரதோஷத்துக்கு மட்டும் வரேன்னு சொல்லக்கூடாது. ஒரு பிரதோஷத்துக்கு வந்தா 120 பிரதோஷம் வந்த பலன். ஒவ்வொரு பிரதோஷத்துக்கு வந்தா ஒரு பலன். இது சம்பிரதாயம் அப்படி. அந்த வகையில இன்றைய தினம் சனிக்கிழமை வரும்பொழுது சனி பகவானுக்கு உகந்த நாள். இந்த பிரதோஷ காலங்கள்ல எல்லா மூர்த்திகளும் சிவ சன்னதியில இருக்கிறதாக ஐதீகம். உங்க எல்லாருக்கும் பிரதோஷ கதை நல்லா தெரியும் நினைக்கிறேன். பார்க்கடல்ல கலைஞ்ச கதை எல்லாருக்கும் தெரியும் தானே? அதனால அந்த காலகட்டங்கள்ல எல்லா தெய்வங்களும் சிவாலயத்தில் வந்து இருக்கிறதாக ஐதீகம். அதே போல இன்றைய தினம் நரசிம்மருக்கு விசேஷமான பூஜை. இந்த பிரதோஷ காலங்கள்ல அவருக்கு மட்டும் பூஜை. மற்ற எல்லா கோவிலுமே பூஜைகள் கம்மியா இருக்கும். சிவாலயத்தில் தான் எல்லா மூர்த்திகளும் இருக்கிறதாக ஐதீகம். இந்த சிவாலயத்துக்கு வந்து பிரதோஷத்தை தரிசனம் பண்ணினாக்கா அத்தனை மூர்த்திகளையும் ஒரு சேர பார்த்த மாதிரி. தனித்தனியா ஒவ்வொரு எம்எல்ஏ எம்பியை போய் பார்க்கறதுக்கு பதிலா ஒரு மீட்டிங் போனா எல்லாத்தையும் ஒன்னா பார்த்துடலாம். அந்த மாதிரி இன்றைய தினம் இந்த பிரதோஷ காலங்களிலும் சரி சாதாரண நாட்கள்லயும் சரி நந்திக்கு சுவாமிக்கு இடையில உளுந்து கும்பிடாதீங்கன்னு அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்ம கொஞ்ச நேரம் வெயில் தாங்கலைன்னா ஃபேன் போட்டுக்கிறோம். மூலஸ்தானத்துல சுவாமிக்கு ஃபேன் கிடையாது. அதனால சிவபெருமான் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நந்தி பகவான் வேகமா மூச்சு விட்டுக்கிட்டே இருப்பாராம். அந்த மூச்சு காத்து நேரம் சுவாமி மேல போய் விழுவுமா. அதுதான் வெஞ்சாமரம் வீசுற மாதிரி ஐதீகம். அங்க ஒருத்தர் விசிறிக்கிட்டு இருக்காங்க, வெயில் தாங்கல. அது மாதிரி இந்த காத்து நேரடியா அவருக்கு போய் விழுந்துகிட்டே இருக்குமா. அப்ப நம்ம இடையில போறதோ இடையில விழுந்து கும்பிடுறதோ செஞ்சா அந்த காத்து தடைப்படும். இந்த காத்து தடைப்பட்டா நந்தி பகவான் கோபப்படுவாராம். அதனாலதான் சுவாமிக்கு நந்திக்கு இடையில விழுந்து கும்பிடக்கூடாது அப்படின்னு சம்பிரதாயம். அதே போல நிறைய பேர் நந்தி காதுல போய் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அது மகா கோடி தப்பு. ஒரு ஆலயத்துக்கு வந்தா சுவாமியை தொடக்கூடாதுன்னு விதி. இல்ல அவர் காதுல வேற போய் வாய வச்சுக்கிறீங்க, தவறான செயல். சுவாமி வருத்தப்படுமா. அதனால நம்மளே தாழ்த்திக்க கூடாது. கையெடுத்து சுவாமியை நமஸ்காரம் பண்ணாலே சிறப்பான பலன் அப்படிங்கிறாங்க. அந்த வகையில சுவாமி காதெல்லாம் தொடக்கூடாது, சாமியை தொடக்கூடாதுன்னு விதி.
இன்றைய தினம் பாருங்க நந்தி பகவானுக்கு மஞ்சள் காப்பு அலங்காரம் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னு கேட்டா, மஞ்சள் அப்படிங்கிறது மங்களகரமான ஒரு பொருள். நிறைய பேருக்கு சீக்கிரம் திருமண காரியங்கள் கை கூடணும்னு சொல்லி ஒரு ஆப்ஷன். நிறைய மாப்பிள்ளை கிடைக்கலைங்க, பொண்ணு கிடைக்கலைங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் மகா பிரதோஷத்தன்னைக்கு இந்த மாதிரி மஞ்சள் அலங்காரத்தோட நந்தி பகவானை பார்த்தாக்க சீக்கிரம் கல்யாண காரியங்கள் கை கூடும் அப்படின்னு சம்பிரதாயம். கல்யாணம் ஆகி 5-6 வருஷம் ஆயிடுச்சுங்க, குழந்தையே இல்லைங்க, அவங்கெல்லாம் இன்றைய தினம் பிரார்த்தனை பண்ணாக்கா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல வீட்டில் யாரையும் ஒருத்தர் உடம்பு முடியாமையே இருக்காங்க அப்படின்னாக்கா இந்த மஞ்சள் அலங்காரத்தை பார்த்தாக்கா ஆரோக்கியம் சீர்படும். இதெல்லாம் சம்பிரதாயம். அதனால இன்றைய தினம் சுவாமிக்கு மஞ்சள் அலங்காரம் பூஜை முடிஞ்சோட எல்லாருக்கும் மஞ்சள் கொடுப்போம். அவசியம் வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க, நெத்திக்கு வச்சுங்க, வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுங்க. அவங்களுக்கு யாரெல்லாம் தெரியுதோ அவங்களுக்கெல்லாம் மஞ்சள் கொடுங்க. கொடுத்தாக்கா அது ஒரு பெரிய புண்ணியம். அதனால இன்றைய தினம் சுவாமிக்கு மஞ்சள் காப்பு அலங்காரம். இந்த மஞ்சள் காப்பு அலங்காரத்துல சுவாமியை தரிசனம் பண்ணாக்கா ஆரோக்கியம் கிடைக்கும், கல்யாண காரிய கைகூட, குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும், மனசு சந்தோஷமா இருக்கும். மஞ்சள் குங்குமத்தை பார்த்தாவே மனசு சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் அடுத்த ஜென்மான்னு எனக்கு ஒண்ணு இருந்துச்சுன்னா நான் மஞ்சள் குங்குமமா பிறக்கணும்னு சொல்லி வேண்டிக்கணுமா. எல்லாரும் எந்த காரியமா இருந்தாலும் மஞ்சள் குங்குமம் இல்லாமல் இருக்காது. அதனால மஞ்சள் குங்குமம் பிறக்கணும்னு வேண்டிக்கணுமா. அடுத்து கோடீஸ்வரனா பிறக்கணும், கார்லயே போன கீழே இறங்காம. நம்மளை படைத்த இறைவன் நமக்காக அந்தந்த தருணத்துல அதை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவர்கிட்ட எதுவுமே கேட்க வேண்டியதில்லை. அதனால இந்த மாதிரி சுபமான ஒரு நேரத்துல சுவாமி தரிசனம் பண்ணா எல்லா காரியமும் கைகூடும் அப்படின்னு சம்பிரதாயம். ஒரு ஊர்ல பாருங்க, 2 வீடு, கீழே ஒருத்தர் குடியிருக்கார், மேல ஒருத்தர் குடியிருக்கார். இந்த கீழ் வீட்டுல இருக்கவங்களுக்கு அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கு. கணவன் மனைவிக்கு ஒரு நாளைக்கு 10 முறை சண்டை போட்டுப்பாங்க. ஆனா மேல் வீட்டுல இருக்கவங்க மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களா எந்த நேரமும். வீட்டுல இருக்கும் போதெல்லாம் மேல சிரிப்பு சத்தம் கேட்குமா. ஒரு டிவி தான் ஓடிட்டு இருக்க நினைச்சாங்க, ஆனா எந்த நேரமும் சிரிப்பு சத்தம் கேட்குமா. இந்த கீழே இருக்க கணவன் மனைவிக்கு ஒரே சங்கடம். என்னடா நம்ம இவ்வளவு காசு பணம் வச்சிருக்கோம், இருந்தாலும் சண்டை வருது, மேல இருக்கவங்க சுகமா இருக்காங்களே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை வாக்கில் மேல போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி 2 பேரும் மேல மாடிக்கு போறாங்க. அந்த அம்மா கிச்சன்ல இருக்காங்க, அவர் சோஃபால உட்கார்ந்து இருக்காரு. போனவன வாங்கன்னு கேட்டாங்க. கேட்டு அவர் போய் சோஃபால உட்கார்ந்துட்டார். ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை. போனவங்க 2 பேரும் வாசல் படியிலே நின்றுட்டு இருக்காங்களாம். ஒரு 10 நிமிஷம் நிக்கிறாங்க. அந்த அம்மா கிச்சன்ல இருந்து சொம்பு, கிண்ணி, கரண்டி எல்லாம் வேகமா தூக்கி போடுறாங்க. இந்த சோஃபால இருக்க ஒரு மேல வந்து விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த அம்மா சிரிக்கும். சப்போஸ் இவர் தள்ளி போய் கீழே விழுந்துருச்சுன்னா இவரு சிரிப்பார். இதுதான் அந்த வீட்டுல நடந்துட்டு இருக்கான். அந்த அம்மா எதை தூக்கி போட்டாலும் நேரா இவர் மேல விழுந்தா உடனே அந்த அம்மா சத்தமா சிரிக்குமா, போட்டுட்டான்னு. இவர் அதுல அடிபடாம தப்பிச்சுக்கிட்டாருன்னா இவரு சிரிப்பாராம். இது தினந்தோறும் அவங்க வீட்டுல நடந்துட்டு இருக்கான். இப்போ இவங்க 2 பேரும் பார்த்தாங்க, இதுக்கு நம்ம வீடு ரொம்ப பெஸ்ட் போல இருக்கு. கீழே இறங்கி வந்து அன்னையில இருந்து ஒரு நாளைக்கு 3 சண்டையா குறைஞ்சிருச்சான். 10 சண்டை நடக்கிறது 3ஆ குறைஞ்சிருச்சான். அது மாதிரி கணவன் மனைவி அப்படின்னாக்கா நிச்சயமா வாரத்துல ஒரு நாளாக சண்டை போட்டுக்கணுமா. அந்த சண்டையானது ஒரு காஃபியை குடிச்சிட்டு அந்த டம்ளரை கீழே வைக்கிற நேரம் தான் இருக்கணுமா. அப்பதான் அந்த குடும்பம் சுகமாக இருக்கும் அப்படின்னு விதி. நாங்கெல்லாம் சண்டையா போட்டுக்க மாட்டேங்க அப்படின்னா வீட்டுல பேசாமையே இருக்காங்கன்னு அர்த்தம். இதுதான் விதி. அதனால இன்றைய தினம் சுவாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த மாதிரி ஏதாவது தம்பதிகளுக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்தாக்கா அவங்க ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு நேரா திருச்செங்கோடு போங்க. திருச்செங்கோடு மலைமேல அர்த்தநாரீஸ்வரர் ஒரு சுவாமி இருக்கிறார். சுவாமி அம்பாள் நம்ம அம்பாள் மாதிரி சேர்ந்து இருப்பாங்க. பாருங்க, சித்தம்பலநாதர் சிவகாமி சேர்ந்து இருப்பாங்க. இது மாதிரி அங்க சுவாமி அம்பாள் சேர்ந்து இருப்பாங்க. அவங்கள போய் தரிசனம் பண்ணினாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை கிடைக்கும் அப்படின்னு விதி. அப்ப ஒற்றுமைக்கு ஒரு உரித்தான ஒரு ஸ்தலம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலை. அங்க போய் சுவாமி தரிசனம் பண்ணுங்க, நல்ல அற்புதமான வாழ்க்கை கிடைக்கும். இன்றைய தினம் சுவாமியை தரிசனம் பண்ணுங்க. 120 பிரதோஷம் பார்த்த பலன். ஒவ்வொரு பிரதோஷத்துக்கு வந்தா ஒவ்வொரு பலன் உண்டு. நம்ம ஆலயத்துல எல்லா விதமான பூஜைகளும் ரொம்ப விசேஷமா நடந்துகிட்டு இருக்கு.
நல்ல அவசியம் எல்லா பூஜையில வந்து கலந்துக்கங்க. சாமியோடைய சாநித்தியம் இப்ப நிறைய பேருக்கு நல்லது நடந்துகிட்டே இருக்கு. ஒரு வருஷ கேப்ல கிட்டத்தட்ட 13 பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு. 6 பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. நம்ம கோயிலுக்கு வந்து ரொம்ப சுபிட்சமா இருக்கிறாங்க. ஆனா இன்றைய தினம் எல்லாரும் அவங்கவுங்க மனசுல என்ன கோரிக்கை இருக்கு அந்த கோரிக்கையை சாமிகிட்ட சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளார நிச்சயமாக உங்க கோரிக்கையெல்லாம் சிறப்பாக நிறைவேறும் அப்படிங்கறது ஐதீகம். சுவாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. பார்வதி வதையே